Welcome to this video. இது day 4 Advanced Sketching, Editing and Drawing Aids Part 2. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது எலிப்ஸ் அண்ட் ஆர்க். நம்ம ஆல்ரெடி ஆர்க் பார்த்தோமே, இது என்ன சார் இன்னொரு ஆர்க் நீங்கள் யோசிக்கலாம். இது எலிப்பிக்கல் ஆர்க்கு. ஸோ நம்ம அதை கவர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல எலிப்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேயே பார்ப்போம். எலிப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ்ன்றது சர்க்கிள் மாதிரி தான், ஆனால் ஒரு ஓவல் ஷேப்பாக இருக்கும். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ரேடியஸ் இருக்கும், இல்லை 2 டயாமீட்டர் இருக்கும். ஆர்க்கு அப்படின்னாலுமே எலிப்பிக்கல் ஆர்க்குமே அதே கான்செப்டில் தான் கிரியேட் ஆகும். இதில் வந்து நம்ம சர்க்கிளுக்கும் எலிப்ஸுக்கும் என்ன வித்தியாசன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சர்க்கிள்ன்றது சிங்கிள் ரேடியஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு சென்டர் பாயிண்ட்டு ஒரு சர்க்கிள்ன்றத நம்ம 50 mm 30 mm ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துருப்போம். ஆனால் எலிப்ஸ் அப்படி கிடையாது. எலிப்ஸ்ன்றது ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேடியஸ் கொடுக்கறது. ஸோ 2 ரேடியஸ் நம்ம தாராளமாக இதில் கொடுக்கலாம். ஸோ மொதல் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இப்போ என்ன டிகிரியில் வேணுன்றதையும் நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியும். எனக்கு மொதல் ரேடியஸ் வந்து அட்டுன்ற அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணோம். ஸோ அட்டு 100 mm ரேடியஸ்ன்றதில் 45 டிகிரி ஆங்கிளில். ஸோ இந்த ஆங்கிள் ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 45 டிகிரி ஆங்கிளில் 100 mm ரேடியஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இன்னொரு ஒரு 45 டிகிரி 45 mm இல்லைனா ஒரு 50 mm ஆஃப் ஆஃப் த லென்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, இது இந்த பேசிக்கில் கிரியேட் ஆகிருக்கும். சென்டர் வந்து நாம் கொடுத்துருக்க அந்த 45 டிகிரி ஆங்கிளில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம நார்மலான சென்டரை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இது நார்மல் சென்டர் இல்லையா, நான் கொடுத்துருக்க அந்த டயாமீட்டருக்கு கிரியேட் ஆகிருக்கு. இதே நம்ம ஒரு நார்மல் சென்டர் எடுத்து பார்க்குறோம், இது வந்து ஸ்ட்ரைட் லைனு. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனை சென்டராக வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா 45 டிகிரி இருக்கு. நான் கொடுத்த அந்த 45 டிகிரி. இந்த அட்டு அப்படின்ற இந்த கான்செப்ட் நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட அடுத்த லொக்கேஷன் எனக்கு வந்து அட்டு 100 mm எந்த டிகிரிக்கு வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி அதில் 45 கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த டிகிரியில் அந்த லென்த்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கான்செப்டில் லைன்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஒரு 45 டிகிரி, அதே நேரத்தில் எத்தனை எம்எம் லென்த்துன்னா 100 mm லென்த்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அட்டை வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அட்டுன்னு போட்டு நம்ம என்ன லென்த்து கொடுக்குறோமோ அந்த லென்த்து அடுத்து என்ன டிகிரின்றதை நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அந்த டிகிரியை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல எலிப்ஸ்க்கு வருவோம். எலிப்ஸில் நான் வந்து 2 ரேடியஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சென்டர் எலிப்ஸ்ன்றது இது கான்செப்ட். சென்டர் பாயிண்ட் கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஆங்கிள் தேவையில்லை, 90 டிகிரியில் தான் கிரியேட் ஆகும். நான் ஆர்த்தோ ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வந்து 15, செகண்ட் ரேடியஸ் வந்து 15 கொடுத்துட்டா அது சர்க்கிளாக மாறிடும். இது வந்து என்ன கிடையாது, எலிப்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம எலிப்ஸை மாடிஃபை பண்ணுற மாதிரி சர்க்கிளை மாடிஃபை பண்ண முடியாது. சர்க்கிளில் இப்போ நான் ஒரு சைடு குறைச்சேன்னா என்ன ஆகுது, எனக்கு ஈவனாக 4 சைடுமே குறைஞ்சிருதா. ஆனால் எலிப்ஸ் அப்படி கிடையாது, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் குறையும். இந்த 2 ஆப்போசிட் சைட்ஸ் தான் கான்செப்டாக வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, எலிப்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எலிப்ஸும் சர்க்கிளும் வேற வேற. ஸோ எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசோமெட்ரிக்லாம் நம்ம சர்க்கிள் போடுறோம்னா எலிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் எலிப்புன்றத ஒரு நான் உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்னு சொல்கிறேன். இப்போ எலிப்ஸில் சென்டர் பார்த்தோம், சென்டர் ரேடியஸ்னு பார்த்தோம். இங்கே நமக்கு சென்டர் ரேடியஸ்னு ஒரு டைப் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சென்டர் ரேடியஸ் சென்டர் டயாமீட்டர்ன்ற டைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து ஆக்சஸ் எண்டுன்னு சொன்னோம். சர்க்கிளில் ஆக்சஸ் எண்டுன்றது 2 பாயிண்ட் தான் ஆக்சஸ் எண்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆக்சஸ் அண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கார்னர், ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், அடுத்த மாதிரி தேர்ட் கார்னர் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். 2 கார்னர் ஒரு பாயிண்ட்லேருந்து கிரியேட் ஆகிறது தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ன்றது இந்த லைனோட ஸ்டார்டிங். ஸோ இதுலேருந்து இது எவ்வளோ லென்த்து அப்படின்றத கொடுக்குறோம். அடுத்து சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கணக்கு. இப்போ நான் இந்த லைன் கிரியேட் பண்ண அந்த கான்செப்ட்லேயே இந்த எலிப்பை கிரியேட் பண்ணுறத பாருங்க. ஸ்டார்டிங் வந்து எண்டிங்கு, இப்போ அதோடைய வால்யூம். ஸோ இப்படி கவர் பண்ணி தான் என்ன செய்யறது, நம்ம எலிப்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய செகண்ட் மெத்தட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் கொண்டு வருவாங்க. எலிப்பிக்கல் ஆர்க் எப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மல் ஆர்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம், 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் வச்சு கிரியேட் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டார்டிங் சென்டர் பாயிண்ட் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணுவோம். அதுதான் நார்மல் ஆர்க்கு, எலிப்பிக்கல் ஆர்க்குன்ற கான்செப்ட்ல வரும். இப்போ இருக்கிற இந்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஆர்க்கு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10 டைப்ஸ் 11 டைப்ஸ் இருக்கு. ஒன்று நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆர்க்கு. ஸோ இது நமக்கு வந்து கன்சிடரேஷன் பண்ண தேவையில்ல, அது இல்லாமல் 10 டைப்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆர்க்குன்றது என்னன்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அதாவது 1, 2,
3ன்ற இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகக்கூடியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட்டுங்களை பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்ணும்போது ஆர்க் வந்து ஃபங்க்ஷனபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிங்க, ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு கிரியேட் பண்ணால் க்ளோஸ் ஆர்க் வரும். ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னா இப்போ இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜை கவர் அப் பண்ணிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் 3 பாயிண்ட் ஆர்க்குன்றது அதிகமாக யூஸ் ஆகும். பட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆர்க் நம்ம காம்பஸில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஆர்க் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே இன்வேர்டாக ஒரு கட்டு வேணும் அப்படின்னா இந்த சென்டரை பேஸ் பண்ணி எத்தனை ரேடியஸ்க்கு, ரேடியஸ் எவ்வளோ, எனக்கு வந்து ஒரு 50 ரேடியஸில் வேணும் அப்படின்னா ரேடியஸ் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸ்க்கு நான் தேவையான அளவுக்கு இங்கே ஆர்க் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரியே வந்து ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, அது நேம் மென்ஷன் பண்ணி மாதிரி தான், ஸ்டார்ட்டு சென்டர் எண்டு. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எதுன்றது முடிவு பண்ணுறோம், இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. ஸோ எனக்கு அதுலேருந்து இது சென்டரு. ஸோ இங்கே வந்து எண்டு பாயிண்ட் இங்கே வரணும். கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா இன்வேர்டாக மாறும். இந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்டுக்கு கான்செப்ட் என்னன்னா, கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா இன்வேர்டாக மாறிடும். இப்போ உள்ளக்கு வந்துருச்சா, இப்போ கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்துடும், அவுட்வேர்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்து உள்ளே இருக்க நான் ட்ரிம் பண்ணணுன்றக்காக இந்த ஆப்ஷன் கொண்டு வரேன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இங்கே இருக்குதா, இப்போ ட்ரிம் நான் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், ட்ரிம் பண்ணி நல்லா கொண்டு வர முடியுமா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக தான் இந்த ஆர்க் டைப்பு கிரியேட் ஆயிருக்கு. இதில் ரெண்டாவது ஆர்க் என்னன்னா ஸ்டார்ட் சென்டர் அண்ட் ஆங்கிள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தோம், சென்டர் பாயிண்ட் கொடுத்துருந்தோம், ஒரு ஆங்கிள் எத்தனை டிகிரி ஆங்கிள் 45 டிகிரி நான் கொடுத்தேன்னா இந்த 45 டிகிரிக்கு இந்த சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கும். நல்லா காமிச்சிங்கன்னா தெரியும், இதுல இருந்து இதை நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இதுதான் 45 டிகிரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், அப்வர்டா டவுன்வர்டான்றது. நம்ம மைனஸ்ல கொடுத்தா அப்வர்ட்ல கிரியேட் ஆகும், ஏன்னா ரிவர்ஸ்ல இருந்து. டவுன்வர்ட்ல கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிளஸ்ல கிரியேட் ஆகும். ஸோ இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படி கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் ஸ்டார்ட் எண்டுன்ற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட்ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் லென்த்னு கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு லென்த் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா, அந்த லென்த் அந்த சென்டரோடைய இந்த சைடோட ஃபுல் லென்த்தா கவர் அப் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் கிரியேட் ஆகும். இதுல ஆஃப் சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியாது, அதுதான் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ். என்னன்னா சென்டர் ஸ்டார்ட் எண்டுன்ற இந்த கான்செப்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஆர்க்குக்கு வந்து நமக்கு ஆஃப் சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கவர் அப் பண்ணிட்டேன், ஒரு ஆஃப் சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த லென்த் கான்செப்ட்ல கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யாது, ஈக்குவலாக கிரியேட் ஆகாது. அதுக்கு பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்கும். இல்லை இதோட லென்த் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் மாறிக்கும் அதுவாகவே 60 டிகிரிக்கு மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் லென்த்ன்றது. அடுத்து ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள். இந்த எல்லா டைப்புமே பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன மாறுமே ஒழிய ப்ராசஸ் ஒன்று தான், சேம் தான். இப்போ ஸ்டார்ட் சென்டர், இப்போ ஸ்டார்ட்டு எண்டு அதோடைய சென்டருக்கு என்னவோ அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய லென்த் என்னவா இருக்கு, இப்போ இந்த ஆர்க்கை வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்டில் கொடுத்துருக்கேன். இது ஆங்கிள் கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டு, ஒரு எண்டு பாயிண்ட்டு, ஒரு ஆங்கிள் கொடுப்போம். அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன். ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கணும், ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கணும், அது எந்த டைரக்ஷனில் கிரியேட் ஆகணுன்ற டைரக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்வர்டில் கிரியேட் பண்ணுறேன், டவுன்வர்டில் கிரியேட் பண்ணுறேன்னா நான் 45 டிகிரி இருக்கணும்னா அதுக்கு டேன்ஜென்ட்டாக 45 டிகிரி வரணும். 45 டிகிரி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அதோட டேன்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஒரு லைன் கிரியேட் பண்ணேன்னா அது டேன்ஜென்ட்டாக 45 டிகிரி இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ். இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது, ஸ்டார்ட்டு எண்டு. ஸோ இதுக்கான ரேடியஸ் என்னது, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதோட ஆஃப் லென்த் கொடுக்குறேன் இல்லை ஃபுல் லென்த் கொடுக்குறேன்னா இது நமக்கு செமி சர்க்கிளாவோ ஆஃப் சர்க்கிளாவோ நமக்கு கிரியேட் ஆகும். கடைசி டைப்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டர் ஸ்டார்ட் அண்ட் எண்டு. சென்டர் பாயிண்ட்டு, ஒரு ஸ்டார்டிங் ரேடியஸ் கட்டு, இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற நம்ம காம்பஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ப்ரொசீஜரில் வரக்கூடிய ஆர்க்கு இதுதான். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஆர்க்கு தான், ஏன்னா நமக்கு இது வந்து வெல் நவுன் ஆர்க்குன்னு. ஸோ 3 பாயிண்ட் ஆர்க்கும் இந்த சென்டர் ஸ்டார்ட் எண்டுன்ற அந்த ஆர்க்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்க்குங்கள்ல ஒன்று. கன்யூஸ் ஆர்க்குன்றது ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்ற இந்த ஆர்க் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்றது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் நான் காட்டுறேன். இப்போ நான் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த சர்க்கிளில் ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்ற இந்த கான்செப்டில் நான் வரையும் போது ஸ்டார்ட்டு
சென்டரு. இப்போ எண்டுன்றது க்ளோஸ் அவுட்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எண்டுக்கு கிரியேட் பண்ண இந்த கான்செப்ட் எப்படி இருக்கு, இதே நாம யூஸ் பண்ணிட்டு இருந்த சென்டர் ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு சொல்றேன். சென்டர் எதுன்றதை நமக்கு டிசைட் பண்ணிக்கணும். இது சென்டர் ஆகவும், ஸ்டார்ட் பாயிண்ட் இது, சென்டர் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் இது. ஸோ நம்ம இப்படி கிரியேட் பண்ணும்போது வேரியேஷன் வருதா? ஸோ டைமென்ஷன் வேரியேஷன் இருக்கு. ஸோ ஆர்க்குடைய லென்த் வேரியேஷன் வரும். ஸோ அதனால என்ன ஆர்க் சூஸ் பண்றோன்றது பார்த்து தான் சூஸ் பண்ணணும். நான் ரெக்கமெண்ட் பண்றது 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணுங்க. சென்டர் ஸ்டார்ட் எண்டு அண்டு கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சென்டர் ஸ்டார்ட் அண்ட் ஆங்கிள் கொடுக்கறது. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ அந்த ஆங்கிளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகும். அதே மாதிரி சென்டர் ஸ்டார்ட் லென்த் நமக்கு இங்க இருந்துச்சு இல்லையா, டைரக்ஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல வந்த மாதிரி சென்டர் ஸ்டார்ட் எண்டுன்ற லென்த்தோட கான்செப்ட்ல வந்துடும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு ஆர்க்கோட எண்டுக்கு முடிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ இந்த ஆர்க்கோட எண்டிங் முடிச்சிருக்கேன். இப்போ நான் கண்டினியூஸ் எடுத்தேன்னா அங்கேருந்தே எனக்கு அடுத்த ஆர்க்கு வரும். இதுதான் கண்டினியூஸ் ஆர்க்குன்னு வாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்க்கு க்ளோஸ் அவுட் பண்ணாமல் இண்டிவிஜுவல் ஆர்க்காக இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ஆர்க்கு என்ன ஆகுது, க்ளோஸ் அவுட் ஆகுது. இதை நம்ம ஜாயின் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் கமெண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ இது சர்க்கிளாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் ஆர்க் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆர்க்கு வந்து எங்கே க்ளோஸ் அவுட் ஆகுதோ அங்கேருந்து இது கண்டினியூ ஆகிறதுனால இதுக்கு பேர் கண்டினியூஸ் ஆர்க்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்க்கோட டெஃபினிஷன். அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் பார்த்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னா என்ன, இல்லை ரேனா என்ன, இதுதான் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் டைமென்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைனாக இருக்கும். இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வரைவாங்க தெரியுமா. இப்போ நான் வந்து 2-3 வியூஸ் வச்சு நான் வரைகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் வியூ ரைட் வியூன்ற ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு டாப் வியூ நான் வரையணும் அப்படின்னா இது நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வச்சு வரைஞ்சோம்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை இன்ஃபினிட் லைன்னு கூட சொல்லுவாங்க. இன்ஃபினிட் லைன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த லைனுடைய பாயிண்ட்டை பிக்கப் பண்ணி நம்ம எந்த ஆங்கிளில் கொடுக்குறோமோ, அதாவது இந்த ஆங்கிள் எந்த ஆங்கிளில் நம்ம ப்ரெசைஸ் வைக்கிறோமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இன்ஃபினிட் லூப் மாதிரி ஒரு லைன் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டாக நம்ம ஷீட் எந்த அளவுக்கு ஃபுல் சைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், அந்த டிராயிங்கோடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இது டிராயிங்கோட லைனாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதனால் இது வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மட்டும்தான். ஸோ இது வந்து பாலி லைனாவோ இல்லை நார்மல் லைனாவோ எதுலேயுமே சேராது. இது வெறும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேன்னு சொல்லுவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல்னு 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் லைன் டைப் அடிப்பாங்க, எக்ஸ்எல். ஸோ இந்த எக்ஸ்எல்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் லைன்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆர் இன்ஃபினிட் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைனோடைய பேஸ் பாயிண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபை பண்ண தெரியுமா, அதே மாதிரி இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இல்லை எனக்கு ஹரிசாண்டலாக வேணும், வெர்டிக்கலாக வேணும், நான் ஆங்கிள் கொடுத்துக்கிறேன், இல்லை எனக்கு பைசெக்டிங்காக வேணும் அப்படின்னா முதல்ல ஹரிசாண்டல்னா என்னது, ஹரிசாண்டல் லைன் பிக்கப் பண்ணோம்னா நமக்கு சாஞ்சா மாதிரி, அதாவது எக்ஸ் லைன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஹரிசாண்டல் லைன் நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வெறும் பிக்கப் பாயிண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். இது என்ன சார், நான் இங்கே ஏதாவது கரெக்டாக எட்ஜ் பாயிண்ட் தான் கொடுக்கணும், சென்டர் பாயிண்ட்ல ஏதாவது கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. நம்ம அந்த லைனுடைய டைரக்ஷனுக்கு எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க. இதே நான் வெர்டிக்கல் லைன் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சேம்லேயே வீன்னு டைப் அடிக்கணும், இல்லை ஹெச்ன்னு டைப் அடிக்கணும், இல்லை நான் டைப் அடிக்க எனக்கு தெரியல சார்னா இங்கே கிளிக் பண்ணாலே போதும். ஹரிசாண்டலோ வெர்டிக்கலோ, இப்போ வெர்டிக்கலை கிரியேட் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் கிரியேட் ஆகும் இப்படி. இல்லை எனக்கு பைசெக்டிங் லைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசெக்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் 2 லைனுக்கு நடுவில் இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கேட்கும். நான் ஆங்கிள் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக என்ன செஞ்சுக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். நான் 45 டிகிரியில் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 45 டிகிரிக்கு அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன ஒரு பைசெக்டிங் லைன் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் பைசெக்டிங் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிள் அப்படின்றது இன்னும் ரொம்ப சிம்பிள். நம்ம பாயிண்ட் கொடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 45 டிகிரியோ 50 டிகிரியோ நான் ரெஃபரன்ஸ் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஃபரன்ஸுக்கு எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இதை நான் போய் பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான், எங்கே வைக்கணுன்றதை முடிவு பண்ணாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆங்கிள், பொசிஷன், இல்லைன்னா ஹரிசாண்டல், வெர்டிகல்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லைனை மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த டூல் பார்ல அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ட்ரா கமெண்டோடைய கீழே தான் இங்கே என்ன இருக்குது, நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்குது. அதே மாதிரி ரே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே இருக்கும். இது சென்டரு, டாப் வேர்டு அந்த டவுன் வேர்டுன்னு இருக்கும். பட் ஆனால் ரே அப்படி கிடையாது. ரே வந்து சிங்கிள் டைரக்ஷனில் இருக்கும். சிங்கிள் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு
அண்டு ஒரு ஆங்கிள், எந்த டைரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரேவோடைய பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து 45 டிகிரி இருக்கணும் அப்படின்னா 45 டிகிரிக்கு எனக்கு ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஸோ 45 டிகிரின்றது லென்த்து. இப்போ நான் ரேவோட ஆங்கிளை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னா இதை கம்ப்ளீட் பண்ணி மூவ் பண்ணாலே போதும். அதே மாதிரி தான் இவங்களுக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட்டை தவிர வேற எந்த ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம மாற்றிக்க முடியும். சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணீங்கன்னா மூவ் ஆயிரும். ஸோ அதனால் ஆங்கிள் மாற்றணும்னா அதோடைய டாப்ல இருக்கக்கூடிய 2வது பாயிண்ட்டை தான் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஆங்கிள் மாற்றணும். இதுதான் ரேன்றது. ரெண்டுமே ஆனால் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா லைன் கிடையாது, இது வெறும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதோட கலரையோ ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு டிராயிங் லைனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நான் இதை ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொஃபைல் நான் கிரியேட் பண்ணணும்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோடைய ஃப்ரண்ட் வியூ இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் வியூ இது, பேக் வியூ இது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம மென்ஷனேஷனுக்கு இப்போ டைமென்ஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதுதான் கான்செப்டே. ஸோ டைமென்ஷன் இப்போ என்ன இருக்கும், நான் மென்ஷன் பண்ண டைமென்ஷன்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ இதோட திக்னஸ் இதில் இருக்கும், இதோட லென்த்து நம்ம இங்கே கொடுக்குற லென்த்து சேம் லென்த்து, இதுவும் சேம் லென்த்து தான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா ரெண்டும் ஸ்ட்ரைட் லைனில் ஒன்றா கோயின்சிடன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டும் ஸ்ட்ரைட்டு தான் அப்படின்றத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இது டைமென்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸு டிவைட் அண்டு மெஷர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஒரு பாடியை எத்தனை செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணுறது, பிரிக்கிறதுன்ற இந்த கான்செப்ட்லேயே வரக்கூடியது. இப்போ நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு சர்க்கிள் எடுத்து நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் தேவை இல்லையா? நான் ஒரு சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணி நான் அதுக்கு ஒரு 50 ரேடியஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த 50 ரேடியஸில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் கிட்ட நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இதை வந்து எனக்கு வந்து 12ஆக டிவைட் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இதோட அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, அந்த ஆப்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்லாம் பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆர்டர் கீழே நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும், அங்கேயே உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வரும். ட்ராவில் வந்து நமக்கு இங்கே மெஷர்னு இருக்கும், டிவைடுன்னு இருக்கும். இது மெஷர், இது டிவைடு. நம்மள டிவைட் காமிக்கிறேன். டிவைடுன்றது இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டாக இந்த எலமெண்ட்டை பிரிக்கிறதுக்காக. இப்போ நான் செலக்ட் பண்ண எக்யூப்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாக பிரிக்கணும், இப்போ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்னு கேட்கும். செக்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து மெஷருக்கு என்ன வித்தியாசம் நான் காட்டுறேன். செக்மெண்ட்னா அந்த ஒரு ப்ரொஃபைல் எக்யூப்மெண்ட்டாக எத்தனை எக்யூப்மெண்ட்டாக பிரிக்கணும்னா 10 எக்யூப்மெண்ட்டாக பிரிக்கணும்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்க டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு டிஸ்பிளே ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. பாயிண்ட்னு டைப் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பாயிண்ட் டெஃபினிஷன் ஒரு கான்செப்ட் வரும். அதில் பாயிண்ட் டைப்பு பி டைப்புன்னு கூட டைப் பண்ணிக்கலாம். பி டைப்புன்னு டைப் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாயிண்டோட ஒரு டைப்ஸ் ஆகும். நம்ம கொடுத்துருக்கோம்ல, நம்ம நார்மலாக மேனுவலாக கொடுக்குற பாயிண்டோட டைமென்ஷன் இதில் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி மாறணும், அதோடைய பாயிண்ட் சைஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த டிவைட் செக்மெண்ட்டை நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் நான் எத்தனை நம்பர் ஆஃப் வந்து பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 செக்மெண்ட்டு 10 பீசஸாக பிரிச்சிருக்கும். இந்த லைனுக்கு இதே மாதிரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு லைன் எடுத்து இப்போ நான் ஒரு லைன் எடுத்து 100 mm ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த 100 mm லைன் வந்து எத்தனையா பிரியணும் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. டிவைட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ இந்த நான் டிவைட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். சேமு எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து 10. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 பிளாக்ஸாக பிரிஞ்சிருக்கு. இந்த 10க்கும் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஏன் 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம எக்யூப்மெண்ட்டை எத்தனையா பிரிக்கிறோன்றத கணக்கை பொறுத்து தான் அந்த பாயிண்ட்ஸ் அது கிரியேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் 11 செக்மெண்ட்ஸாக பிரிச்சேன்னா எனக்கு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? இதுதான் பாயிண்ட், அதாவது செக்மெண்ட்டுக்கும் பாயிண்ட்டுக்குள்ள வித்தியாசம். மெஷர் வந்து பாயிண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், இது செக்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இதில் எத்தனை கிரியேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் சர்க்கிளை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக பிரிக்கிறேன், அதாவது மெஷரை யூஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். மெஷரை கிளிக் பண்ணிவிட்டு
எக்யூப்மெண்ட்டை அதாவது நம்ம டிராயிங்கை பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்கிறீங்க அதோட லென்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம். ஈக்குவலாக பிரிக்காம எனக்கு லென்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம். இதில் வந்து எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ இந்த மெஷரில் வந்து லென்த்து கொடுத்துட்டோம்னா இப்போ 100 வந்து 10 பிரிக்கணும்னா 10 நம்ம டிஃபால்ட்டாக அதுவாக எடுத்துக்கும். ஆனால் நம்ம மெஷரை பொறுத்த வரைக்கும் நம்ம இத்தனை நம்பராக பிரிக்கணுன்றதை கொடுக்காம இத்தனை லென்த்துக்கு பிரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது எத்தனை கவுண்ட்டுக்கு வேணுன்றதை அதுவே கண்டுபிடிச்சி பிரிச்சிடும். அதுதான் மெஷருக்கும் டிவைடுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ மெஷரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், எனக்கு வந்து 1க்கு இன்னொன்று இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 5ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒவ்வொன்றுமே 5 பாயிண்டாக பிரிஞ்சிடும். பி டைப்னு டைப் படிங்க, டைப்போடைய மெத்தடை மாற்றுங்க, சைஸ் வந்து 1.2ஆகவே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் தெரியுதா? இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு உள்ள கேப் வந்து 5 mm. இதுக்கும் அதுக்கும் சேஞ்சஸ் இருக்கும். லைனில் தான் மெஷர் யூஸ் பண்ணணும். சர்க்கிள் மேலே என்ன செய்யக்கூடாது, மெஷர் யூஸ் பண்ணக்கூடாது. மெஷர் வந்து லைனில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, சர்க்கிளில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு கிடையாது. அடுத்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணுறது பார்த்தோம். பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே பாயிண்ட்ன்ற ஒரு கமாண்டும் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் கமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக அது செக்மெண்ட்டாக பிரிக்காமல் நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கான டெஃபினிஷன் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், பாயிண்ட்னு டைப் படிக்கலாம், POINTன்னு டைப் படிச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டெஃபினிட் பண்ணுறதுக்கு நமக்கு லொக்கேஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, இப்படி நம்ம என்ன செய்யறோம், பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸாவோ இல்லை என்ன செக்மெண்ட்டாவோ வேணாலும் இருக்கலாம். அது நம்ம டிஸ்பிளே மாற்றோம்னா திருப்பியும் பாயிண்ட் டைப்புன்னு நீங்கள் கூட டைரெக்டாக அடிச்சிடலாம். ஆனால் பாயிண்ட் டைப்னு அடித்தாலும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற பாயிண்ட் வந்து ஸ்டைல் தான். ஸோ பி டைப்னு அடிச்சுக்கோங்க. ஸோ பி டைப்னு அடிச்சு அதுக்கான ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி என்ன சைஸில் இருக்கணும், 1.2ஆக இருக்கணும். இதுக்கப்புறம் நான் டிஃபைன் பண்ண போகிற எல்லா பாயிண்ட்டுமே அந்த சைஸில் தான் வரும். சரிதா? நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட்டை திருப்பி பி டைப் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஸோ டைமென்ஷன் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலைஸ் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் பாயிண்ட் டைப் என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். முன்கூட்டியே நம்ம பாயிண்ட் டைப்பை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் எப்பவுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா டோனட். என்ன சார் டோனட்டு, டோனட்னா என்ன கான்செப்ட்ல இது டோனட்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு இப்போ எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிள் நான் கிரியேட் பண்றேன், அதுக்கு சென்டரா இன்னொரு சர்க்கிளும் கிரியேட் பண்றோம். இதுதான் டோனட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுக்கு நம்ம ஃபில்லிங் வேற கொடுக்கணும். ஹேட்ச் கொடுத்து நம்ம ஹேட்ச் பண்ணி உள்ள வச்சு ஒரு ஃபில்லிங் கொடுத்து இதை சாலிடா கன்வெர்ட் பண்ணி நிறைய ஃபீச்சரிஸ்டிக் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது சாலிடா கன்வெர்ட் பண்றது, ஸோ இது வந்து டோனட்னு சொல்லுவாங்க. இந்த டோனட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டோனட்ன்ற ஃபீச்சர். ஸோ இதை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காகவே இன்சைட் டயாமீட்டர் என்ன, எனக்கு இன்சைட் டயாமீட்டர் 50, அவுட் சைட் டயாமீட்டர் என்ன, அவுட் சைட் டயாமீட்டர் ஒரு 50 அப்படின்னா திக்னஸ் 50, அதனால தான் அது வந்து 5 அப்படின்ற கான்செப்ட்ல வருது. ஸோ இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன 50 இருக்கணும் 60 இருக்கணும்ன்றது நம்ம டிசைட் பண்ணுறது தான். இன்சைட் அண்ட் அவுட் சைட் டயாமீட்டர் என்னவா இருக்கணும்ன்றது நாம டிசைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டோனட் கிரியேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டோனட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ஃபீச்சரு, நம்ம இது டோனட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம், அந்த ஜாயினிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும். அப்போ இந்த டோனட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 20னும் அவுட்ரு 15 நான் கொடுத்தேன்னா எனக்கு டோனட் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கண்ட் ப்ரொஃபைல், இது ஸ்ப்ளைன்னு சொல்லுவாங்க. நம்மளால சர்க்கிளை வந்து திக்கன் பண்ண முடியாது. இப்போ பாலிலைன் போறேன்னு வச்சுக்கோங்களேன், பாலிலைன் வந்து பார்த்தீங்கன்னா திக்கன் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வித்து கொடுத்து நம்ம ஒரு 10 mm தரோம்னா நம்ம திக்கனா யூஸ் பண்ணிக்கலாம் பாலிலைனை இப்படி டார்க்கா. ஆனால் சர்க்கிளை நம்மளால என்ன செய்ய முடியாது, திக்கன் பண்ண முடியாது. சர்க்கிள் வந்து என்ன ஆகாது, திக்கன் ஆகாது பாலிலைன் மாதிரி. அதுக்காக ஃபீச்சர் தான் இந்த டோனட்ன்ற ஃபீச்சர். இந்த டோனட் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம், சர்க்கிளையும் திக்கன் பண்ணிக்கலாம். இது ஒரு சர்க்கிள் டோனட் மாதிரி நமக்கு பாலிலைன் ஃபீச்சர்ல கிரியேட் ஆகிறது. இதுதான் டோனட்ன்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ட்ரிம்மும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் மிரர் ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம ஏதாவது ஒரு சர்க்கிளோ ஒரு ப்ரொஃபைலோ ஒரு லைனோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
இந்த மிரர் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மிரர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நான் இன்னொரு ப்ரொஃபைலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா நான் மிரர் யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருப்பேன், கொண்டு வந்துடலாம். இதோடைய டூப்ளிகேட் ஒன்று நம்மளால என்ன செஞ்சு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மிரர் யூஸ் பண்ணிட்டேன். சோர்ஸ் ஆப்ஜெக்டை அழிச்சிடுறீங்களா, எரேஸ் த சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டோம்னா இது எரேஸ் ஆகி இந்த பக்கம் வந்துடும். நோ கொடுத்துட்டோம்னா இது மிரர் ஆயிரும். அப்படியே நமக்கு வந்து என்ன ஆயிரும், எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இது ஒரு காப்பி மாதிரி கிரியேட் ஆயிரும். இதுதான் வந்து மிரர் ஃபீச்சர்ஸ்ன்ற கான்செப்ட்ல வரும். ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ட்ரிம் எக்ஸ்டெண்ட்ன்றது நம்ம எக்யூப்மெண்ட்டோடைய ஃபோர்ஸ் ஃபேஸை நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ஸாக வரக்கூடிய இந்த ஃபீச்சர் இருக்கு, அதை நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரிம்ன்ற அந்த ஃபீச்சர். அதே மாதிரி நம்ம டிஆர் என்ட்ரு கொடுத்து செலக்ட் பண்ணால் செலக்டிவ் ட்ரிம் நடக்கும். டிஆர் டபுள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆல் அப்படின்ற கான்செப்ட்ல செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லாமே ட்ரிம் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரிம்மிங்ன்ற கான்செப்ட்ல வரக்கூடியது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு எக்ஸ்டெண்ட்ன்ற ஃபீச்சரும் அதே மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது மட்டும் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணுன்ற பட்சத்துக்கு நம்ம இந்த எக்ஸ்டெண்ட்ன்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த ஃபீச்சர் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா எது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ எனக்கு இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சா, இல்லை எனக்கு இதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா அதையும் நம்ம க்ளோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பிளெண்ட் கர்வ்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஸ்ப்ளைன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ளைன்னா என்ன அப்படின்னா ரெண்டு விதமான ஸ்ப்ளைன்ஸ் இருக்கு நமக்கு. ஒன்று வந்து ஸ்பிளிட் ஸ்ப்ளைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவி ஸ்ப்ளைன், அதாவது கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம அன்ஈவன் ப்ரொஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்னர் வந்து நமக்கு இப்படி அன்ஈவனாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ப்ளைன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நமக்கு அது என்ன ஷேப்பை வேணாலும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அது அன்ஈவனாவோ இல்லை என்ன ஷேப்பில் வேணுமோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விதமான ஸ்ப்ளைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்ன்றது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அது மேலேயே எக்ஸிஸ்ட் ஆயிரும். தெரியுதா, ஃபிட்ன்ற அந்த நான் செலக்ட் பண்ணுற அந்த 1 2 3 பாயிண்ட்ஸுக்குள்ளே செலக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபிட்ன்றது நம்ம எத்தனை பாயிண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றமே வளைஞ்சு கொடுக்கும். ஆனால் அந்த பாயிண்ட்ஸோட மேலேயே அந்த சர்க்கிள் கர்வு ஃபிட் ஆயிரும். அதனால தான் ஃபிட்னு சொல்கிறாங்க அதை. இதே வந்து கண்ட்ரோல் வெர்டெக்ஸ்னா எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தனியாக வரும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அது பிளெண்ட் ஆகும். நல்லா வச்சிங்கன்னா தெரியும், இதோடைய அக்யூரசி அந்த பிளெண்டிங் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் டு ஃபிட்டு. ஸோ அதனால அதிகமாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் கண்ட்ரோல் வெர்டெக்ஸ்க்கு நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து அந்த பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள அந்த கேப்பை மட்டும் தான் மாடிஃபை பண்ணும். இது வந்து அப்படி கிடையாது. இதில் நான் ஒன்று சேஞ்ச் பண்ணால் என்டையர் பாடியிலையுமே மாஸ் சேஞ்சஸ் நடக்கும். தெரியுதா, நான் இப்போ இங்கே ஒன்று தான் சேஞ்ச் பண்ணுறேன், பட் ஆனால் இந்த மற்ற சேஞ்சஸும் நடக்குது. பட் ஆனால் இதில் வந்து நான் எது சேஞ்ச் பண்ணாலும் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வேற எதுவும் சேஞ்ச் ஆகாது. இதெல்லாம் அந்த அதிகமான அன்டிஃபைன் ப்ரொஃபைல்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதோ, இல்லை லோகோஸ் மேடிஃபை பண்ணும்போதோ, இல்லைனா ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சரை ட்ரேஸ் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ரெஃபரன்ஸை ட்ரேஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்டேஜ் வருது நமக்கு அப்படின்ற கான்செப்ட்ல வரும்போதெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இதில் இப்போ வரக்கூடிய ஜங்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளெண்ட் கர்வ் பண்ணுவாங்க. இப்போ இதில் கிரியேட் பண்ணிக்க இந்த லைனை வந்து நான் என்ன செய்கிறேன், நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கர்வ் இருக்கு, தனித்தனியா இருக்கு, ரெண்டு கர்வ் இருக்கு. இது ஒரு தனி கர்வு, இது ஒரு தனி கர்வு. இது ரெண்டு கர்வையும் ஜாயின் பண்றதுக்கு நம்மளால வந்து எக்ஸ்டெண்டோ இல்லைன்னா காம்பனண்ட் மிக்சிங்கோ யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா ஜாயின் ஆகாது ஒண்ணு மேல ஒண்ணு. அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பிளெண்ட் கர்வுன்ற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த பிளெண்ட் கர்வுன்றது ரெண்டு விதமான கர்வு, அதாவது ஒரு நார்மல் லைனை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கர்வா யூஸ் பண்ணும்போது, இந்த கர்வையும் இந்த கர்வையும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து புதுசா ஒரு அட்டாச்மெண்ட், அதுக்கு சிமிலராகவே ரெண்டும் ஒரே டைப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ரெண்டு வேற வேற டைப்பா இருக்கும் போது தான் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கு சிமிலராகவே ஒரு பிளெண்ட் கர்வ் இது என்ன செஞ்சு கொடுக்கும், நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். இல்லை இதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் நவுத்தி வச்சுட்டேன், இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்ட் கர்வு, கர்வை செலக்ட் பண்ணிட்டோம், தெரியுதா, நான் சொன்ன மாதிரி ஜாயின்ஸ் வந்து இப்படி கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் பிளெண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோடுன்றது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபீச்சர். இதில் எக்ஸ்ப்ளோடுன்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வரீங்க, இல்லை நான் ஒரு பிளாக்கு கொண்டு வரேன், அதை என்னால் மாடிஃபை பண்ண முடியல, அதை நான் இதோட சேர்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இல்லை, இது ஒரு தனித்தனி செக்மெண்ட். இதை நம்ம என்ன செஞ்சிருப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தனியாக பிரிக்க முடியும்.
எக்ஸ்ப்ளோடு கொடுத்து எக்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்து டைப் அடித்தாலும் சரி, எக்ஸ்ப்ளோடு அப்படின்னு நீங்கள் கமாண்டாக அடித்தாலும் சரி, நீங்கள் அந்த கமாண்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டாக பிரிஞ்சிடும். இதேமாதிரி இது ஒரு பாலிலைன் கிடையாது, இது வெறும் ஜென்ரலாக ஒரு லைன் தான். இது திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டுக்கு பேர் தான் ஜாயின். JOINன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டா திருப்பி இது என்னவாயிரும், ஒரு பாலிலைனாக கன்வெர்ட் ஆயிரும். இது எல்லாத்துக்குமே காமன் தான். இப்போ நான் ஒரு சர்க்கிள் 2 ஆர்க்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்க் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இதுல இருந்து இப்போ நான் வந்து கண்டினியூஸ் கர்வ் கிரியேட் பண்ணி இன்னொரு ஆர்க்கு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகலை, ஆனால் இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது இது வந்து என்னவாயிரும், சர்க்கிளா மாத்துறீங்களான்னு கேட்கும். கன்வெர்ட் டு சர்க்கிள் எஸ் ஆர் நோன்னு இருக்கும். கன்வெர்ட் டு சர்க்கிள் கொடுத்துட்டீங்கன்னா சர்க்கிளா கன்வெர்ட் ஆயிரும். இல்லை ஜாயின் பண்ணியுமே தனித்தனி பாட்டாக தான் இருக்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிளா கன்வெர்ட் ஆயிடுச்சா. இப்போ இது ஒரு சர்க்கிள், இது வந்து என்ன கிடையாது, எலிப்ஸ் கிடையாது, ஈவனாக தான் என்ன டைமென்ஷன் சேஞ்சஸ் நடக்கும். இதே நான் நோ கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக தான் இருக்கும், அது என்ன கிடையாது, ஜாயின் பார்ட்டாக இருக்காது. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து நான் சர்க்கிளாக மாற்றலை, நோ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் தனித்தனி பார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எலிப்ஸை ஜாயின் பண்ணால் அது சர்க்கிளாக தான் மாறி ஆகணும். அதனால தான் அது என்ன செஞ்சிருக்கு, எலிப்ஸை வந்து ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை சர்க்கிளாக ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்கும் நமக்கு. ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது நமக்கு. ஸோ இதோட இண்டாவது செக்ஷன் இன்னைக்கு முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி இதோடைய பார்ட் 3 கண்டினியூ பண்ணி நம்ம என்ன செய்வோம், ரன் அவுட் பண்ணுவோம்.